நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு. ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், நமக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னா பாதுகாப்பா இருக்கணும். இந்த பாதுகாப்புக்கு நம்ம நிறைய ஏஞ்சல்ஸ் கூப்பிடுறோம், எண்கள் எழுதுறோம். இதுல சிறப்பா ஒவ்வொரு ஊர்லயும், உங்க ஊர்ல ஒரு காவல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வத்துக்கு அமாவாசை நாட்கள்ல தான் இதை செய்யணும். அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவா இருந்தாலும் காவல் தெய்வத்துக்கு நம்ம இதை பண்ணணும். 108 எலுமிச்சம் கனிகள் கொண்ட மாலை, நம்மளே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நம்மளே கோர்த்துடணும். கோர்த்துட்டு 21 செவ்வாழை பழம், 3 தேங்காய், 6 வெற்றிலை, 3 பாக்கு, ரோஸ் அதாவது நமக்கு பன்னீர் ரோஸ்ல மாலை நல்லா பெருசா கட்டிடணும். கருப்பு ஊதுபத்தி ஒரு பாக்கெட்டு, கட்டி கற்பூரம், இதெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு அந்த காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்ல, சில கோவில்லாம் கயிறெல்லாம் கட்டுவாங்க. அந்த கயிறு வாங்கி ஆண்களா இருந்தா வலது கையிலையும் பெண்களா இருந்தா இடது கையிலையும் கட்டிக்கிறது உங்களுக்கு முழு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துருவீங்க. அந்த காவல் தெய்வத்தோட எனர்ஜி எனி டைம் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் போதுலாம் அந்த தெய்வத்தோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் எல்லாமே பாதுகாப்பான முறையில சிறப்பா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அமாவாசை தினத்துல இது போல காவல் தெய்வ வழிபாடுகளை மேம்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்குதான் ஆலயங்கள் நிறைய புதுசா கட்டிடுறோம். புதிய புதிய தெய்வங்கள், புதிய புதிய வழிபாடுகள் இருந்தாலும் ஆதி காலத்துல நம்மளோட முன்னோர்கள் செய்த விஷயம் காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது சனி பகவானோட பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம தவிர்த்துக்கலாம். நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட மனசு மாறும். நல்லவங்களா இருப்போம், அவ்வளவுதான். நம்ம நல்லவங்களா இருந்தா நல்லது நடக்கும். நல்லது செய்யணும் அப்படின்னா நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப இது போல ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு காவல் தெய்வ வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.